இடமில்லாம போயிடும். ஒரு கம்ப்யூட்டர் கேம் விளையாடுற மாதிரி. ஆமா. எல்லா சீக்ரெட்ஸும் எல்லா ஷார்ட்கட்டும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சா அந்த கேம் விளையாடவே சுவாரஸ்யமா இருக்காது. 10 நிமிஷத்துல போர் அடிச்சு மூடி வச்சிடுவோம். மிகச் சரியான ஒப்பீடு. இந்த வாதத்தின்படி கடவுளுக்கு இந்த பிரபஞ்சமே எல்லா விடைகளும் தெரிஞ்ச ஒரு புதிர் மாதிரி தான். அவர் தெய்வீகமா நினைக்கிற அந்த குணங்களே, அதாவது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதும் எல்லையற்ற சக்தியும் அவருக்கு ஒரு சுமையா, ஒரு பாரமா மாறிடுது. ஒரு நிமிஷம். அப்போ இந்த கருத்துப்படி எல்லாம் அறிந்திருப்பதுங்கிறது ஒரு வரம் இல்ல, அது ஒரு விதமான சாபமா? ஆச்சரியங்கள் இல்லாத, சவால்கள் இல்லாத வாழ்க்கை, அது ஒரு சிறை மாதிரி இல்லையா? ஒரு விதத்துல அப்படித்தான் சொல்ல வருது. அது ஒரு உணர்வுபூர்வமான சிறை. ஏன்னா புதுசா கத்துக்க எதுவும் இல்ல, ஜெயிக்கிறதுக்கு எந்த சவாலும் இல்ல, ஆச்சரியப்பட ஒரு விஷயமும் இல்ல. அந்த நிலை எப்படி இருக்குன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. சரி, அப்போ இந்த எல்லா வாதங்களையும் ஒன்னா சேர்த்தா என்ன கிடைக்குது? முடிவில்லாத சுழற்சி, மர்மங்கள் இல்லாத பிரபஞ்சம், கணிக்கக்கூடிய எதிர்காலம், இதெல்லாம் சேர்ந்து கடவுளை எந்த நிலைக்கு கொண்டு போகுது? இதுதான் இந்த சிந்தனையோட உச்சகட்டம். இந்த எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது உங்களுக்கு நிகரான ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. அதனால உங்க அனுபவங்களை பகிர்ந்துக்க, மனசு விட்டு பேச, ஒரு விவாதம் பண்ண கூட உங்களுக்கு சமமான ஒருத்தர் இல்ல. தனிமை, முழுமையான தனிமை. ஆமா, தனிமையோடு மிக ஆழமான வரையறையே அதுதான். சமமான நிலையில உரையாட ஒரு துணை இல்லாத நிலை. யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வந்தா 4 பேர்கிட்ட சொல்லி அதை பெரிதாக்குவோம். ஒரு துக்கம் வந்தா பகிர்ந்துகிட்டு அதை குறைச்சிக்குவோம். கடவுளுக்கு அந்த எல்லையற்ற அனுபவத்தை யார்கிட்ட பகிர்ந்துக்க முடியும்? யார்கிட்டயும் முடியாது. ஒரு சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுக்கு சமமான இன்னொரு சக்தியோட உரையாடும்போது தான் அதுக்கு அர்த்தம் கிடைக்குமா? அப்படியும் சொல்லலாம். ஒரு போட்டியோட சுவாரஸ்யமே எதிராளி சமபலத்தோட இருக்கும்போது தான் அதிகமாகும். இந்த பிரபஞ்ச நாடகத்துல இந்த வாதத்தின்படி கடவுள் மட்டும்தான் ஒரே நடிகள். பார்வையாளரும் அவரே, இயக்குனரும் அவரே. இந்த அனுபவத்தை யார் கூடயும் பகிர்ந்துக்க முடியாது. அதனால தான் இந்த எல்லா காரணங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. கடவுள் தனிமையில் இருக்கிறார்.